கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு எபேசியர் 1:4 இஸ்ரவேல் ஜனங்கள் மூத்தவர்களா, கிறிஸ்துவின் சபை வகுப்பார் மூத்தவர்களா என்கிற தலைப்பின் கீழ் பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை நாம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, கிறிஸ்தவர்களில் ஒரு பிரிவினரிடையே, அதாவது 7ஆம் கால சபையாரிடம் ஒரு கருத்து நிலவுகிறது. அது என்னன்னா, இந்த எபேசியர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அப்படின்னு வசனம் இருக்கு. இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு கிறிஸ்துவின் சபை வகுப்பார், அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தான் மூத்தவர்கள், மாம்ச இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு பின்னாடி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இந்த கருத்தின்படி ஆவிக்குரிய இஸ்ரவேல் சபையார் முதலில் தேவன் தெரிந்து கொண்டாரா, அல்லது மாம்ச இஸ்ரவேலர்களை முதலில் தேவன் தெரிந்து கொண்டாரா என்பதை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வாருங்கள், பாடத்துக்குள் போகலாம், வாசிக்கலாம். ஆதார வசனம் எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்ப இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இங்க முதல்ல எப்படி வேதம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் போது, இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அப்ப தமக்கு முன்பாக என்று சொல்லும் போது இது யாரை அடையாளப்படுத்துதுன்னு சொன்னா, இது பிதாவாகிய தேவனை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு நன்றாகவே தெரிய வரும். அடுத்து உலக தோற்றத்திற்கு முன்னே அப்படின்னு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? உலகம் தோன்றுவதற்கு முன்னே என்று பொருள்படுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்கே இன்னொரு கேள்வியும் கூட எழும்புது. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னே அப்படின்னு சொல்லும் போது இங்க உலகம் என்றால் என்ன, அது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழும்பும். நாம் அதை கூட வேத வசனத்தின் மூலமாக நம்ம தெளிவா நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த வசனம் நமக்கு நல்லாவே தெரியும். யோவான் ஸ்நானன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னிடத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வராரு. அப்படி வரும்போதுதான் இந்த வார்த்தையை சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல உலகம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அப்ப இந்த உலகம் சொல்லும் போது எதை அடையாளப்படுத்துகிறது, யாரை அடையாளப்படுத்துகிறது நமக்கு நல்லாவே தெரியும். மனுக்குலத்தின் பாவத்தை தான் சுமந்து தீர்க்க அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க உலகம் என்று சொல்லும் போது அது ஒட்டுமொத்த உலக ஜனங்களை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நாம புரிந்து கொள்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்க பாருங்க, இந்த வசனத்துல இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப இங்க உலகம் சொல்லும் போது எதை அடையாளப்படுத்து நமக்கு நன்றாகவே தெரியும். அப்ப இங்கேயும் உலகம் என்று சொல்லும் போது ஒட்டுமொத்த மனுக்குலத்தை, ஜனங்களைத்தான் இங்க உலகம் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 12:19 அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். இந்த வசனத்துல பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையில ஒவ்வொரு ஊருக்கா கிராமமா சுவிசேஷம் அறிவிக்க போகும்போது பாத்தீங்கன்னா ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் அவர் பின்னாடியே போவதை நாம பார்க்க முடியும். நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்ப அதே போல இந்த சூழ்நிலை, இந்த வசனம் எப்ப சொல்லப்பட்டிருக்கு பாருன்னா, இது கடைசி நாட்களில் அவருடைய ஊழிய பாதை நாட்கள் முடியிருக்கு முன்பாக தான் இந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா அநேகர் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி அப்படி போகும்போதுதான் இந்த பரிசேயருக்கு பொறாம என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று
அப்படின்னு இங்க சொல்றாங்க. அப்ப உலகமே பின் சென்று போயிட்டுன்னா என்ன அர்த்தம்? அப்ப இங்க உலகம் என்பது எதை அடையாளப்படுத்துது? உலகம் என்பது ஜனங்களை, ஒட்டுமொத்த ஜனங்களை தான் இங்க அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த 3 வசனங்களை வாசித்தோம். இன்னொரு 3 வசனங்களை கூட நாம கண்டிப்பா வாசிக்க வேண்டியது இருக்குது. அதை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 24வது சங்கீதம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம இதுக்கு முன்ன பார்த்த இந்த 3 வசனங்கள்ல பார்க்கும்போது உலகம் சொல்லும் போது அது ஒட்டுமொத்த ஜனங்களை, குடிமக்களை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனங்கள் குறிப்பிட்டிருக்கிறத நான் பார்த்தோம். அப்ப இங்க பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா சொல்லப்படுது. என்னன்னா, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாம இங்க உலகம் என்றது ஒட்டுமொத்த ஜனங்களை குறிக்குதுன்னு பார்த்தோம். இங்க பார்க்கும்போது பூமியை உலகம் என்று சொல்லுது, குடிகளை ஒட்டுமொத்த ஜனங்களை அதில் உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த வசனத்துல உலகத்துக்கு 2வதாக ஒரு விளக்கம் கொடுக்குது இந்த வசனம் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கும் போது சங்கீதம் 33:8 பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. இங்கேயும் பார்க்கும்போது பூமியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக சொல்லும்போது இங்கேயும் இந்த வசனமும் பூமியையும் அதில் உள்ள ஜனங்களையும் மக்களையும் தனியாக பிரிச்சுதான் என்ன பண்ணுதுதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்தில் கூட பாத்தீங்கன்னு சொன்னா 2வதாக ஒரு உலகத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறத நம்ம இங்க பார்க்க முடியும். அடுத்து சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த வசனம் கூட பூமியை தனியாகவும் குடிமக்களை தனியாகவும் தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த வசனங்கள் மூலம், அப்போ நாம பார்த்த இந்த 6 வசனங்களை பார்த்தோம். இப்ப அந்த 6 வசனங்கள் மூலம் 3 வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒட்டுமொத்த ஜனங்களை உலகம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்ப அடுத்த 3 வசனம் பார்க்கும்போது பூமியையும் அதில் குடிகளையும் அதில் உள்ள குடிகளையும் ஒட்டுமொத்தமாக உலகம் என்று இங்க சொல்றத நாம இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். அப்ப நான் வாசித்த இந்த எபேசியர் 1:4 படி உலக தோற்றத்திற்கு முன்னே அப்படின்னு சொன்னா நாம இந்த பூமியையும் ஜனங்களையும் சேர்த்து நாம என்ன பண்ணலாம், உலகம் என்று நாம வைத்துக் கொள்ளலாம். அப்போ இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாரா, ஆவிக்குரிய இஸ்ரவேலர் சபையை தெரிந்து கொண்டாரா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கேள்வியாக பார்க்கப்படுது. அப்ப இதற்கு வேத வசன ஆதாரங்கள் என்ன சொல்லுகிறது என்று நாம ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கும் போது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்போது யாரையும் பிரித்து இந்த வசனம் என்ன பண்ணப்படலைன்னா சொல்லப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்போ ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார் அப்படின்னு சொல்லும்போது இது எந்த ரத்தம் அப்படின்னு சொல்லும்போது இது யாருடைய ரத்தம்னா இது ஆதாமின் ரத்தத்தினாலதான் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஜனங்களை தோன்ற பண்ணினார் அப்படின்னு பார்க்கிறோம். இதுக்கு வசனமும் உறுதிப்படுத்துகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வசனத்தின்படி பூமியை பலுகி பெருகி நிரப்பப்பட்ட அந்த ஒரே ரத்தம் எதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஆதாமின் ரத்தம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம உறுதிப்படுத்த முடியும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1 to 32
வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அதுல ஆதாமின் வம்ச வரலாறை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த வம்ச வரலாறுல முதல்ல யார் வராங்க அப்படின்னா, முதல்ல சேத்து வருகிறார். அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தின் முடிவில நோவாவை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இங்க ஆபேல் காயின், ஆபேல் மரிச்சு போறாரு, காயின் இன்னொரு இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ இந்த வம்ச வரலாறுல யார் தான் வராங்கன்னு சொன்னா, தேவ பக்தி உள்ள சந்ததியாக வரும்போது ஆதாமின் வம்சத்துல முதலாவது சேத்தை தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. சேத்திலிருந்து ஜெனரேஷன் சந்ததிகள் பிறக்குது. கடைசியில அங்க பார்க்கும்போது யார் வர்றாங்க அப்படின்னா, நோவாவை குறித்து, நோவாவும் அவருடைய பிள்ளைகளையும் குறித்து இந்த அதிகாரத்துல கடைசியில குறிப்பிடப்பட்டிருக்கு பார்க்கிறோம். அப்படி இந்த வம்சங்கள் பெருகிச்சு. இப்படி ஜனங்கள் பலுகி பெருகினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி ஜனங்கள் பலுகி பெருகின ஜனங்கள் ஒரு கட்டத்துல ஜலப்பிரளயத்தினால அழிந்து போனாங்க. அந்த ஜலப்பிரளயத்துல அழிந்து போனாங்க. அதுல 8 பேர் மாத்திரம், நோவாவின் குடும்பம் மாத்திரம் 8 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த 8 பேரை கொண்டுதான் இன்றைக்கு இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிறதான ஒட்டுமொத்த ஜனங்களும் எப்படி பலுகி பெருகினாங்கன்னா, இந்த 8 பேரை கொண்டுதான் இந்த ஒட்டுமொத்த உலகம் பலுகி பெருகிச்சுன்னு பாக்குறோம். அப்படி பலுகி பெருகினாலும் இது நோவாவின் ரத்தம் இல்ல, இது ஆதாமின் ரத்தம் அப்படின்னு சொல்லிதான் இங்க பாக்குறோம். ஆதாமின் ரத்தம். அப்போ அடுத்து நாம என்ன பார்க்கணும்னா, இப்படி பலுகி பெருகின இந்த ஜனங்களில தான் தேவன் ஒரு கூட்டத்தை பிரிச்சு எடுக்கிறாரு. அதை நம்ம எங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6, 7 2 வசனங்களை வாசிக்கலாம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆரம்பத்துல ஒரு கேள்வி ஒண்ணு வச்சோம். அதாவது அந்த எபேசியர் 1:4 மாம்ச இஸ்ரவேல் ஜனங்கள் மூத்தவர்களா அல்லது ஆவிக்குரிய இஸ்ரவேல் சபையார் மூத்தவர்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இப்ப நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டு வரோம். இப்ப முதல்ல ஆதாம பார்த்தோம். ஆதாமில இருந்து ஜெனரேஷன் வருது அப்படின்னு பார்க்கும்போது பூமியெல்லாம் ஒட்டுமொத்தமா பலுகி பெருகிருச்சு அப்படிங்கிறத நாம இப்ப கவனிச்சுட்டு வரோம். இப்படி பார்க்கும்போது அப்படி பலுகி பெருகின அந்த பூமியில தான் ஒரு கூட்ட ஜனத்தை என்ன பண்றாருன்னா அவர் பிரித்து எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது எங்க எழுதப்பட்டிருக்குன்னா, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6, 7 இந்த 2 வசனங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். பாருங்க, அன்றைக்கு உலகத்தில் இருந்த ஒட்டுமொத்த ஜனங்களிலும் இந்த ஒரு கூட்டத்தை தான் பிரித்தெடுக்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தான் என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமின் நிமித்தமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இங்க பிரித்தெடுக்கிறாரு. இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜனத்துக்கிட்ட தான் அவர் என்ன செய்யறாருன்னா உடன்படிக்கை செய்யறாருன்ட்டு நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. பாருங்க, 8ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை ஆண்டவரா பிதாவாகிய தேவன் மோசே கிட்ட சொல்றாரு. மோசே அப்படியே கொண்டு போய் ஜனங்க கிட்ட சொல்றாரு. அப்ப ஜனங்க கிட்ட இந்த வார்த்தையை சொல்லும் போது ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர், அதற்கு ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று சொல்லி ஏகமாய் சொன்னார்கள், வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வசனம் அங்க குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். அப்போ இந்த ஜனத்தை தான், இப்படி உடன்படிக்கை செய்த இந்த ஜனத்தை தான் முதல் அழைத்து அவர்களைத்தான் சபையார் என்று தேவன் குறிப்பிடுகிறாரு. அவர்களைத்தான் முதல்ல சபையார் என்று தேவன் அழைக்கிறாருன்னு பாக்குறோம். இது எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அதிலிருந்து அநேக இடங்கள்ல நாம பார்க்க முடியும். இது எது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இது எது வரைக்கும் தொடருது அப்படின்னா, லூக்கா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. இங்க பாருங்க, நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் குறிப்பிடுது அப்படின்னா, மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறாரு.
அந்த நியாயப்பிரமாணம் அப்படியே அப்படியே சந்ததி சந்ததியா வந்து எது வரைக்கும் வருது அப்படின்னா யோவான் ஸ்நானங்கிட்ட வந்து இது முடிவு பெறுகிறத நம்ம பார்க்கிறோம். அதை குறித்து தான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மோசே துவங்கி யோவான் ஸ்நானம் வரைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களைத்தான் தேவன் சபையார் என்று முதலில் அவர்களை அழைக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளணும். இப்ப அவர்களுக்கும் பரிசுத்த வேதாகமும் கொடுக்கப்பட்டது. அப்ப பரிசுத்த வேதாகமும் கொடுக்கப்பட்டதுன்னா நம்ம கையில இன்னைக்கு பைபிள் இருக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து கொடுக்கப்படல. ஆனா அவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆசாரியன் கையில அந்த தோல் சுருள் இருக்கும், அந்த ஸ்கிரிப்சர் இருக்கும். ஜனங்களுக்கு அதை உபதேசம் பண்ணுவாங்க. அவங்க அதை காதுல வாங்கி அவங்க இருதயத்துல அதை வைத்துக் கொள்வாங்கன்னு பாக்குறோம். இதுக்கு அடையாளமாக நிறைய பார்க்கும். அப்போ அவங்களுக்கும் என்ன பண்ண, எழுதப்படாத வேதம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது, 5 ஆகமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது, தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருந்தது, அது மட்டுமல்ல சங்கீதங்கள் புஸ்தகம் எல்லாமே அவர்களுக்கும் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்ன, நமக்கு இன்னைக்கு பைபிள் புத்தக வடிவில் எல்லார்கிட்ட இருக்கிற மாதிரி அன்னைக்கு எல்லார்கிட்டையும் இல்ல. சில குறிப்பான வசனங்கள் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா கையில தாயத்து மாதிரி கையில கட்டிக்குவாங்க. அதாவது மணிகளில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தொங்க விடுவாங்க. இதெல்லாம் அடையாளமா வச்சுக்கணும், வீட்டு நிலைக்கால இதெல்லாம் வசனத்தை எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் அங்க அவருக்கு சொல்லியிருக்கிறார். அதன் மூலமாக அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது. அதுவும் பரிசுத்த வேதம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ அதனாலதான் நம்ம ஏசாயால வாசிக்கும் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் என்ன இருக்கும், வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும், இதன்படி சொல்லாவிட்டால் விடிய காலத்து வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அங்க வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இங்க சாட்சியாகமன் புதிய உடன்படிக்கை சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ அது முதல்ல யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டதுன்னா மாம்ச இஸ்ரவேல் சபையாருக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களை தான் அழைத்து முதலாவது சபையார் என்று அவர்களை கூப்பிடுறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப எது வரைக்கும் பார்த்திருக்கோம்னா ஏதேன் தோட்டத்துல இருந்து ஆதாம் ஏவாள்ல இருந்து அதுக்கப்புறம் ஜெனரேஷன் பெருகிச்சு, ஒரு கூட்டத்தை பிரிச்சு எடுக்கிறான்னு பார்த்து இப்ப மோசையிலிருந்து யோவான் ஸ்நானம் வரைக்கும் பார்த்துட்டோம். இதுல எந்த இடத்துலயாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலர் உள்ள வராங்களா அப்படின்னு பார்க்கும்போது இங்க எந்த இடத்துலயுமே என்ன பண்ணல, தேடி பார்த்தாலும் கிடைக்காது. இந்த எந்த இடத்துலயுமே அப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலர் வரவே இல்லை. யார் தான் இருக்கிறாங்கன்னா மாம்ச இஸ்ரவேலர் தான் வராங்கன்ட்டு இது யதார்த்தமா சொன்னா குழந்தைக்கு கூட தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. அப்போ எந்த இடத்துலயுமே மாம்ச இஸ்ரவேலர் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் முன்னாடி வரல அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அப்படி இருக்கும்போது மாம்ச இஸ்ரவேலருக்கு முன்பாகவே ஆவிக்குரிய இஸ்ரவேலர் வந்துட்டாங்க அப்படின்ட்டு எப்படி நாம சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இன்னும் ஒரு சில வசனங்களை கூட நாம வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். 24ஆம் வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. நல்லா கவனிங்க, இந்த 2 வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே நியாய பிரமாணம் வந்துருச்சு. நமக்கு நல்லாவே தெரியும், விசுவாசம் வருவதற்கு முன்னே நியாய பிரமாணம் வந்துருச்சு. நியாய பிரமாணம் தான் கிறிஸ்துவனிடத்துல கொண்டு வந்து சேர்த்துது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நியாய பிரமாணம் கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்துகிற உபாத்தியா இருந்ததுன்னு சொல்லும்போது, அப்ப இந்த நியாய பிரமாணம் தான் என்ன செய்துதான் இஸ்ரவேல் சபையாரை கைப்பிடித்து கூட்டிட்டு வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட விட்ட மாதிரி தான் இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்குது. நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்துகிற உபாத்தியா இருந்தது. ஒரு வாத்தியார போல, ஒரு ஆசிரியர் போல ஒரு கட்டுப்படுத்தி அது என்ன பண்ணுச்சுன்னா விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுதுன்னு சொல்லி இந்த வசனங்கள் சொல்றது பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்தின்படி நியாயப்பிரமாணம் முந்தி கொடுக்கப்பட்டது, விசுவாசம் என்கிற கிறிஸ்துவின் பிரமாணம் அதுக்கு பின்னாடிதான் வந்ததுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான், எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்திய 21ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு
அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இந்த வசனத்துல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப நாம இங்க என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல போகுது, இந்த வசனமும் என்னதான் சொல்லுது அப்படின்னா, இந்த வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற மூப்பர்களை குறித்து தான் இந்த வசனத்துல பேசப்பட்டிருக்கு. இந்த மூப்பர்களுடைய வேலை என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கனி கொடுக்க வைக்கணும். இவர்களும் கனி கொடுக்கணும், அவர்களும் தேவனுடைய சட்ட திட்டத்தை கை கொண்டு கனி கொடுக்க வைக்கணும் அப்படின்னு தான் இந்த வழிநடத்துகிற குரூப்புக்கு குத்தகைக்காக விட்டுட்டு போனாரு. ஆனா கனிகாலம் சமீபத்த போது கனியை கேட்க வரும்போது ஒவ்வொருத்தரையும் பிடிச்சு என்ன பண்ணாங்க, அடிச்சு கொலை பண்ணி கல் எறிஞ்சு கொன்னுட்டாங்கன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் தான் யார் வர்றாருன்னா தன்னுடைய குமாரன் வர்றாருன்னு பாக்குறோம். அப்ப அவர் குமாரனும் என்ன பண்றாங்க, அடிச்சு போட்டுறாங்கன்னு பாக்குறோம். அப்படி அவர் வரும்போது தான் என்ன சொல்றாருன்னா, இவங்க கிட்ட கனியை தேடுறாரு. கனி இல்லைன்னு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்க கனி கொடுக்கலன்னா என்ன செய்வேன் அப்படின்றாருன்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிற வேறொரு வகுப்பாருக்கு கொடுத்துருவேன்னு சொல்றாரு. அப்போ இங்க வேறொரு வகுப்பாருக்கு கொடுக்கப்பட்டதான்னா, ஆமா வேறொரு வகுப்பாருக்கு புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அதுக்கு முன்னாடி யாருகிட்ட இருந்தது அந்த அதிகாரம் பார்க்கும்போது மாம்ச இஸ்ரவேல் ஜனங்கிட்ட தான் முதல்ல இருந்தது அப்படிங்கிறத தான் நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் யாருன்னா மாம்ச இஸ்ரவேலர் தான். அவங்க கனி கொடுக்கலன்னு சொல்லும் போதுதான் அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு யாருக்கிட்ட வருதுன்னா புறஜாதியாராகி ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த வசனத்தின்படி பார்க்கும்போதும் கூட மாம்ச இஸ்ரவேலர் மூத்தவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேல் சபையார் பின்னாடிதான் வராங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கு, எல்லாவற்றையும் பார்க்கணும்னா நமக்கு நேரம் போதாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இங்க சொல்லப்பட்ட உலக தோற்றத்துக்கு முன்னே என்பது என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஒட்டுமொத்த ஜனங்களையும் உலகம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இன்னொரு வகையில பூமியையும் ஜனங்களையும் சேர்த்து உலகம் என்று இங்க வேதம் இரண்டு விதமாக குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இங்க சொல்லப்பட்ட எபேசியர் 1:4 சொல்லப்பட்ட இந்த உலக தோற்றத்துக்கு முன்னே என்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இருவர் மாத்திரமே கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு பிள்ளைகள் இன்னும் பிறக்கவே இல்லை. பூமியில ஜனங்கள் பலுகி பெருகவே இல்லை. அதாவது பூமியில உலகம் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் யாருமே இல்லை. ஆதாம் ஏவாள் இருவர் மாத்திரமே தனியா இருக்கிறாங்க. இந்த பூமி ஜனங்கள் இல்லாம வெறுமையா இருக்கு. இந்த சமயத்தில் தான் இந்த ஆதாம் ஏவாள் இவங்க நிமித்தமாக, இவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறினது நிமித்தமாக தேவன் இவர்களை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக ஒரு திட்டத்தை வகுக்கிறார். அந்த திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுதான் ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்கிற ஒரு திட்டத்தை இந்த இடத்துல தேவன் வகுக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க. இந்த திட்டம் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவரை முன்வைத்து போடப்பட்ட திட்டம். இது அவரை பேஸ் பண்ணி அவரை மையமாக வைத்து போடப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். ஆதியாகமம் 3:15 உள்ள தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இந்த திட்டத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பூமியில் இன்னும் ஜனங்கள் பலுகி பெருகவே இல்லை. இனிமேல் பூமியில் இன்னும் ஜனங்கள் பலுகி பெருகவே இல்லை. அதாவது இனிமேல் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஆதாமும் ஏவாளும் பிதாவாக தேவன் பாத்தீங்கன்னா ஆண்டவரும் இந்த இடத்துல இருக்கார் ஏதேன் தோட்டத்துல. அவங்கள ஆதாம் ஏவாள் இன்னும் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பல. இப்ப என்ன செய்வார்னா, கொஞ்ச நேரத்துல அவர் வெளியே அனுப்புவாரு. வெளியேற்றப்பட்ட பிற்பாடு இவர்களுக்கு பிள்ளைகள் பெருக்கும், சந்ததிகள் உருவாகும், பூமி பலுகி பெருகும். அப்படி பலுகி பெருகினாலும் அவர்கள் பாவத்தின் தண்டனையில தான் வாழ முடியும்.
அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி இருக்கும்போதுதான் இந்த ஜனங்களை பாவத்திலேயே வாழ விடாம அவர்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானித்து பிதாவாகிய தேவனால போடப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட திட்டம் வசனம் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். இந்த திட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவரை முன்வைத்து போடப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த திட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்ல, அவருடைய சரீரமாகிய சபையும் இணைந்து இருக்கிறது. நல்லா கவனிங்க, இந்த திட்டம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அவரை முன்வைத்து போடப்பட்ட திட்டம். இந்த திட்டத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்ல, அவருடைய சரீரமாகிய சபையும் இணைந்து இருக்கிறது என்பதை நாம கவனிக்கணும். இணைந்து இருக்கிறது. இப்ப இங்க நல்லா கவனிங்க, உலகம் இன்னும் தோன்றவே இல்லை. அதாவது உலகம் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் இன்னும் தோன்றவே இல்லை. ஆனால் தேவனுடைய திட்டத்துல யார் வந்துட்டாங்க அப்படின்னா கிறிஸ்துவும் சபையும் வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, உலகம் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் இன்னும் தோன்றவே இல்லை. ஆனால் தேவனுடைய திட்டத்துல கிறிஸ்துவும் சபையும் வந்துட்டாங்க அப்படிங்கிறத நாம இங்க கவனிக்கணும். இங்க இன்னொரு விஷயம் நாம கவனிக்கணும். இங்க கிறிஸ்துவும் சபையும் தேவனுடைய திட்டத்துல முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நாம என்ன புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னா, எடுத்த உடனே ஆவிக்குரிய இஸ்ரேல் சபை இங்க வந்துருச்சே அப்படிங்கிற ஒரு தாட்டு நமக்கு வரக்கூடாது. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவும் சபையும் வந்துருச்சுங்கும் போது நாம ஆவிக்குரிய இஸ்ரேலர் முன்னாடி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒரு கான்செப்ட், கிறிஸ்துவும் சபையும் குறித்து ஒரு கான்செப்ட், ஒரு கருத்து, ஒரு தேவனுடைய திட்டம் தான் அங்க உருவாகி இருக்குதே ஒழிய இந்த திட்டத்துல இன்னும் யாரும் வரல. மாம்ச இஸ்ரவேலரையும் அவர் கொண்டு வரல, ஆவிக்குரிய இஸ்ரவேல் சபையும் அவர் கொண்டு வரலங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க என்னதான் வந்திருக்கு, தேவன் திட்டம் மாத்திரம் தான் போட்டிருக்காரு. ஒரு கிறிஸ்து இருக்கணும், கிறிஸ்துக்குள்ள ஒரு சபை இருக்கணும் திட்டம் போட்டிருக்காரு. இதுல யார முன்னாடி கூப்பிடணும், அப்படி யார பின்னாடி கூப்பிடணுங்கிறது இனிமேதான் அது வரும். இந்த இடத்துல கான்செப்ட் ஒரு திட்டம் மாத்திரம் தான் உருவாகி இருக்குங்கிறத இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பொதுவா சபைன்னு சொல்றாரு. பொதுவா சபை அப்படின்னு சொல்றாரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும் போது என்ன நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அப்ப தனித்தனியே ஒவ்வொருத்தரையும் சபை வகுப்பார தனித்தனியே ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம இந்த இடத்துல அந்த வசனத்தை வச்சு நம்ம தவறாக என்ன பண்ணக்கூடாது, நாம அர்த்தப்படுத்தக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. அப்ப இங்க ஒரு கேள்வி வரும், அப்ப தேவன் தனித்தனியா ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ள முடியாதா அப்படின்னா அப்படி சொல்ல வரல. தேவனால கூடாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா, தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த வசனத்தை வச்சு நாம தவறாக புரிந்து கொள்ள கூடாது அப்படின்னு தான் நாம என்ன பண்றோம்னா தெரியப்படுத்துறோமே ஒழிய தேவனால் முடியாதது எதுவும் இல்லை. அப்போ தேவன் ஒருவரை முன் குறித்தாரா இல்லையா என்பதற்கு எங்கே முன் குறிச்சிருக்கிறாரு, எப்படி முன் குறிப்பார் என்பது ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது எப்படி சபையாரை முன் குறிக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. ஆனா இந்த இடத்துல தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த வசனத்தை, இந்த வார்த்தை வச்சு நாம தவறாக புரிந்து கொள்ள கூடாது. அப்ப இந்த வசனத்துல கிறிஸ்துவின் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை, ஒரு வகுப்பார்தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரு, திட்டம் வகுத்திருக்கிறாரு. அப்ப இந்த திட்டத்துல இப்படி அவர் அழைத்து அந்த தேவனுடைய திட்டத்துல மாம்ச இஸ்ரவேலர் மூத்தவர்களா இல்ல ஆவிக்குரிய இஸ்ரவேல் சபையார் மூத்தவர்களா என்பதை நாம இனிமேதான் என்ன பண்ணணும்னா இனிமேதான் ஆராய்ந்து பார்க்கணும். இனிமேதான் நாம ஆராய்ந்து பார்க்க வேணும். சரி, இப்போ இந்த கேள்வி ஏன் எழும்புச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் மூத்தவர்களா இல்ல கிறிஸ்துவின் சபை வகுப்பர் ஆவிக்குரிய இஸ்ரவேல் மூத்தவங்களா அப்படின்னு ஏன் இந்த கேள்வி வந்தது? நம்ம ஏன் இந்த பாடத்தை பார்க்க ஆரம்பிச்சோம்
அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறோம். இன்னொரு விளக்கம் பார்க்கும்போது சபை அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் என்னதான் ஞாபகம் வருதுன்னா, சபைன்னு சொன்னா நம்மளை மட்டும்தான் நம்முடைய மைண்டுக்கு வருதே ஒழிய அந்த மாம்ச இஸ்ரவேலர் மைண்டுக்கே வரல. அப்ப சபைன்னு சொன்னா புறஜாதியாரை மட்டும்தான் இங்க அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நாம தவறா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இங்க சபைன்னு சொல்லும் போது ஆவிக்குரிய இஸ்ரவேலர் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது. நல்லா கவனிங்க, முதலாவது மாம்ச இஸ்ரவேலரை தான் சபை என்று அவர் அழைச்சாரு அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்ப சபைன்னு சொல்லும் போது முதல்ல மாம்ச இஸ்ரவேலரைத்தான் அவர்களைத்தான் சபையாய் குறிக்கும். அவர்களை வைத்துதான் தேவன் திட்டத்தையே துவங்குகிறாரு. அவர்களை வச்சுதான் தேவன் திட்டத்தையே துவங்குறாரு. நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது அதுல ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்றாரு? பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு? ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமி உள்ள கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. அப்போ அந்த வாக்கின் அடிப்படையில அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஜனங்களை பிரித்து எடுக்கிறார். யாத்திராகமம் 19:5 இந்த ஜனங்களோடு உடன்படிக்கை செய்து அவர்களை பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்து உடன்படிக்கை செய்றார் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அப்போ அங்க உடன்படிக்கை செய்து அவர்கிட்ட நியாய பிரமாணத்தை கொடுக்கிறாரு. அந்த நியாய பிரமாணம் தான் என்ன செய்தான்? கிறிஸ்துவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி நாம ஏற்கனவே பார்த்தோம். அது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை மறுபடியும் வாசிக்கும் போது 23வது வசனம், ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. நியாய பிரமாணம் வழிநடத்தி விசுவாசத்துக்குள்ள, அதாவது கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனங்களும் நமக்கு இங்க விளக்கம் கொடுக்கிறத பாக்குறோம். இதுதான் தேவனுடைய திட்டம். நியாய பிரமாணத்தின் மூலமாக கிறிஸ்துவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். அப்போ நியாய பிரமாணம் இல்லாமல் கிறிஸ்துவின் பிரமாணம் இல்ல, மாம்ச இஸ்ரவேலர் இல்லாம ஆவிக்குரிய இஸ்ரவேலர் இல்ல என்பதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் நாம உங்க மத்தியில முன் வைக்கிறோம். அது என்னன்னு சொன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷருடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். எங்க வெளிப்பட்டாரு? இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளதான் வந்தாரு. மாம்சத்தின்படி அவர் யூதா கோத்திரத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி பிறந்தவர் எங்கதான் ஒரு ஊழியம் செய்யறாரு, எங்க சுவிசேஷம் அறிவிக்கிறார்னா இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளதான் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. புறஜாதியாருக்கு அவர் என்ன பண்ணல? புறஜாதியார்கிட்ட அவர் போகவே இல்லை. புறஜாதியாருக்கு அவர் சுவிசேஷம் அறிவிக்கவே இல்லை. மாறாக அப்போஸ்தலர்களை, சீசர்களை அனுப்பும் போது கூட ஊழியத்துக்கு என்ன சொல்லி அனுப்புறாரு? நீங்கள் புறஜாதிய நாடுகளுக்கு என்ன பண்ணாதீங்க, நீங்க போகாம காணாமல் போன இஸ்ரவேலர் வீட்டாருக்கு அங்கேயே அவங்க வீட்டுக்கு அவங்களையே நீங்க போய் தேடுங்கன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. இது நமக்கு நல்லாவே தெரியும். அது மாத்திரம் இல்ல, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கும் போதும் கூட ஒரு புறஜாதி ஸ்திரீ, ஒரு கானானிய ஸ்திரீ, மார்க்ல சிரோபேனிக்க ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த ஸ்திரீ தன்னுடைய மகளை வியாதியை நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கூப்பிடும் போது அவர் என்ன சொல்றாரு? முதல்ல பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லது இல்லைன்றாரு. முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் அப்படின்றாரு. அப்ப அங்க என்ன சொல்றா? பிள்ளைகள் சாப்பிட்டது போக மேஜிலிருந்து விழும் துணிக்க சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி புறஜாதியாரோட ஸ்திரீ சொல்றத நம்ம பாக்குறோம். அப்ப இந்த வசனத்திலேயே இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. என்ன தெளிவா இருக்கிறாரு? முதல் ஆசீர்வாதம் யாருக்குத்தான்? மாம்ச இஸ்ரவேலருக்கு தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிட்டது போக மிச்சம் தான் எங்க வந்துச்சுன்னு சொன்னா இங்க புறஜாதியாருக்கு வந்ததுன்ட்டு நம்ம வேத வசனங்கள், அநேக வேத வசனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து யோவான் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் கூட இந்த 4ஆம் அதிகாரத்துல
சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படி சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை, ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது அப்படின்றார். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது அப்படின்றார். அப்ப இந்த வசனமும் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு, அவங்க மூலமா தான் இங்க ரட்சிப்பு வருகிறது அப்படின்ட்டு. அநேக வசனங்கள் இருக்கு, குழப்பமே இல்லாம அநேக வசனங்கள். அவங்கதான் முன்னாடி, நாம பின்னாடி தான் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடமே தேவையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் சொல்லலாம். ஆனா உள்ள ஒரு அபாரமான ஒரு கருத்து இருக்குது. நாம அதை பார்த்துட்டோம். இன்னும் கூட அது ஒரு சில விஷயங்களை நாம என்ன பண்ணணும் பார்க்கணும். அப்போ இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கூட அந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்துல கிறிஸ்துவையும் அவருடைய சபையும் குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்துல கூட அந்த ஸ்திரீன்னு சொல்லி வருகிறது இல்லையா, உனக்கும் ஸ்திரீக்கும் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்திரீ என்பது யாரை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, இந்த ஸ்திரீ என்பது சபையை அடையாளப்படுத்தும். எந்த சபையை அடையாளப்படுத்தும்னா, முதல்ல மாம்ச இஸ்ரவேல் சபையாரைத்தான் அடையாளப்படுத்தும். அதுக்கப்புறம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் சபையை அடையாளப்படுத்தும் அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு முதல்ல இந்த விளக்கம் எல்லாம் தெரியணும்னா, விளக்கம் நல்லா இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய விளக்கத்தை நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுதான் நாம என்ன சொல்றோம், முதலாவது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. ஆனா அதுக்கு இந்த வசனம் பாத்தீங்கன்னா, இந்த தேவனுடைய திட்டத்திற்காக சொல்லப்பட்ட இந்த முதலாவது தீர்க்க தரிசனத்துல நாம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பண்ண முடியும்னா, இதுக்கு பின்பாக வருகிற தேவனுடைய திட்டத்தை எல்லாமே நாம புரிஞ்சு கொள்ள முடியும், சரியாக அதை கணித்து பேச முடியுமே ஒழிய, இந்த திட்டமே நமக்கு சரியா தெரியலன்னா இதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் நமக்கு தவறாதான் போகும், தப்பா தான் நம்ம பேசுவோம். அதனால உலகத்திலே ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி, ஆரம்பத்துல முதலாவது சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனையே நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம், இதை சரியா புரிஞ்சுக்கலன்னா பின்னாடி வர்றது எல்லாமே நாம தப்பா தான் பேசுவோம். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் நாம ஏற்கனவே நிறைய பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க? இந்த ஓமைகளை குறித்து பேசியிருக்காங்க, தீர்க்க தரிசனங்களை பேசியிருக்காங்க, அந்த வசனத்தினுடைய கருப்பொருள் எல்லாம் பேசியிருக்காங்க. இப்ப நாம அப்டேட்னு சொல்லிதான் இந்த பாடத்தை எல்லாம் போட்டு இருக்கிறோம். ஏன் பாடத்தை போடுறோம்னா, இப்ப இந்த தேவனுடைய திட்டத்தை தெளிவா தெரிஞ்சுக்காதனால வந்த விளைவு தான் இந்த விளைவு. அப்ப இந்த வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா, அப்போ மற்ற தேவனுடைய திட்டம், மற்ற ஓமைகள் எல்லா காரியத்தையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இதுவே சரியா தெரியலன்னா, மற்ற ஓமைகளோ தீர்க்க தரிசனங்களோ மற்ற காரியங்களோ நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. இது வரைக்கும் நீங்க பேசியிருக்காங்கன்னா அது தவறாக புரிந்து கொண்டுதான் பேசியிருக்காங்க. அப்போ நாம இதனுடைய விளக்கத்தை நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஆதியாகமம் 3:17 விளக்கத்தை நாம தெளிவா பேசியிருக்கிறோம். ஆனா அப்படி பேசப்படுகிறத யாருமே என்ன பண்றதில்ல, ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நாம சொல்ல வேண்டியதை நாம சொல்லிடுறோம். ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ அது அவங்களுடைய விருப்பமாக இருக்கு. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாருல்ல, எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆகையினால இந்த இடத்துலயும் நமக்கு கொடுத்த வேலையை நாம திறம்பட நாம செஞ்சிடறோம். நாம சொல்ல வேண்டியதை சொல்லிடுறோம். காது உள்ளவன் கேட்க கடவன், அவ்வளவுதான். சரி, அடுத்து நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது ரோமர் 11ஆம் அதிகாரம் 17-18 2 வசனங்களை வாசிக்கும் போது இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது பாருங்க. யாரு முன்னாடி வந்தாங்க, யாரு பின்னாடி வந்தாங்கன்னு தெளிவா சொல்லுது பாருங்க. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகி நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால், நாம பங்காளியா, அந்த வார்த்தை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. நாம பங்காளின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். மாம்ச இஸ்ரவேலர் யாருங்களாம்? நல்ல ஒலிவு மரம் என்று வேதம் சொல்லுகிறது.
இப்ப புறஜாதியாராகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலர் யாரா? காட்டு ஒலிவு மரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நல்ல ஒலிவு மரம் அந்த கிளையை உடைச்சி போட்டுதான் அதுல இந்த காட்டு ஒலிவு மரமா இருக்கிற புறஜாதியார ஆவிக்குரிய இஸ்ரவேலர் கொண்டு வந்து ஒட்ட வச்சிருக்கிறாரு அப்படின்னு இந்த வசனங்களை படிக்கும் போது நமக்கு நல்லா தெரிய வருகிறது. அடுத்து என்ன சொல்றாரு? நீ வேற சுமக்கல, வேறுதான் உன்னை சுமக்குது அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு, நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க வேர் என்பது எதை அடையாளப்படுத்துனா, இங்க வேர் என்பது வேறும் அதோடு கூட சேர்ந்த மரமும் எது அப்படின்னா மாம்ச இஸ்ரவேலரை அடையாளப்படுத்தும். மாம்ச இஸ்ரவேலரை அடையாளப்படுத்தும். அதுல ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள் யாருன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலரை அடையாளப்படுத்துது. அப்போ இதுக்கு மேல ஒரு வசன விளக்கம் நமக்கு தேவையா அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு வசன விளக்கம் நமக்கு தேவையா இல்லை. நிறைய காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். அப்ப அது மட்டும் இல்ல கிறிஸ்துவனுடைய கிறிஸ்துவின் அழைப்புக்குள்ள சுவிசேஷம் அறிவித்து கிறிஸ்துவின் அழைப்புக்குள்ள இந்த சபைக்குள்ள முதலாவது யார் தான் வராங்கன்னா, மாம்ச இஸ்ரவேலர் என்று சொல்லக்கூடிய யூதர்கள், சீசர்கள் தான் உள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் சபைக்குள்ள யார் வராங்க? மாம்ச இஸ்ரவேலர் என்று சொல்லக்கூடிய யூதர்கள் தான் இந்த சபைக்குள்ள வராங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி வராங்க. அடுத்து பார்க்கும்போது பேதுருடைய பிரசங்கத்துல 3000 பேர் என்ன பண்றாங்கன்னா, 3000 பேரு அங்க வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்ப அந்த 3000 பேரும் யாரா தான் இருக்கணும்னா, என்னுடைய நாலேஜ் பிரகாரம் அந்த 3000 பேரும் யாரா தான் இருக்கணும்னா யூதர்களா தான் இருக்கணும். வெளியிலிருந்து பரவி இருந்த இந்த யூதர்களாகத்தான் இருக்கணும். புறஜாதியாரா இருப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் புறஜாதியாருக்கு போகும்போது கொர்நேலியு வீட்டுக்கு தான் போகுது. அப்ப கொர்நேலியு வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, புறஜாதியாருக்கு இந்த ரட்சிப்பு வரும்போது நம்ம தடை பண்ணக்கூடாது ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல புறஜாதியார் இருந்தாங்கன்னா இந்த இடத்துல இந்த வசனம் சொல்ல வேண்டி இருக்காது. அதனுடைய அடிப்படையில அந்த இடத்துல 3000 பேரும் யூதர்களாகிய மாம்ச இஸ்ரவேலராகத்தான் இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. சரி, இப்ப இன்னொன்னு பார்க்கும்போது, இப்போ பேதுருடைய பிரசங்கத்துல 3000 பேர் சபைக்குள்ள சேர்த்து கொள்ளப்படுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வசனம் பார்க்கும்போது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தாருன்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்போ இந்த அழைப்பு அவர்கள் புறக்கணித்துட்டு இந்த அழைப்பு புறஜாதிக்குள்ள வருது அப்படிங்கும்போது அது வர்ற வரைக்குமே மாம்ச இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தாங்க. அதுல எவ்வளவு கவுண்டிங், எண்ணிக்கை எவ்வளவு பேர் வந்தாங்கிறது நமக்கு தெளிவான ஒரு எண்ணிக்கையோ கவுண்டிங்கோ நமக்கு இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனால் அந்த மாம்ச இஸ்ரவேலரும் ரட்சிக்கப்பட்டு இந்த கிறிஸ்துவ சபைக்குள்ள வந்தாங்க. முதலாவது அவங்க தான் வந்தாங்கிறத நாம இங்க மறந்துடக்கூடாது. மாம்ச இஸ்ரவேலர் கொஞ்சம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர் அதிகம். அப்படி கலந்துதான் சபை என்று நாம வைத்துக் கொள்ளலாம். ஆனாலும் முதல்ல யார் தான் வந்தாங்க? மாம்ச இஸ்ரவேலர் தான் வந்தாங்க அப்படிங்கிறத நாம இங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்தவங்கல யூதன் என்றுமில்ல, கிரேக்கன் என்றுமில்ல, ஆண் என்றுமில்ல, பெண் என்றுமில்ல, அடிமை என்றுமில்ல, சுயாதீனம் என்றுமில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே வசனத்தை தான் கொலோசையர்ல 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும் சொல்லிப்பாரு. இங்க யூதன் என்றும் இல்ல, புறஜாதியார் என்றும் இல்ல, புற தேசத்தானியம் என்றும் இல்ல, கிறிஸ்துக்குள்ள எல்லாருமே ஒன்னா இருக்கிறீங்க. அப்ப இந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா கூட இந்த வசனத்தின்படி முதல்ல யார் தான் வராங்கன்னா மாம்ச இஸ்ரவேலர் தான் வராங்க, யூதர்கள் தான் வராங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் வராங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். வசனத்துல ஒரு சில இடத்துல முன்ன பின்ன மாறுதல் இருக்கலாம். ஆனாலும் கூட முதலாவது யார் தான் வராங்கன்னா மாம்ச இஸ்ரவேலர் தான் வராங்க. அதுக்கு பின்னாடிதான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் வராங்கிறத வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறத நான் பார்க்கிறோம். அப்போ இது வரைக்கும் நாம பார்த்த வசனங்கள் மூலமாக மாம்ச இஸ்ரவேல் சபையாரே, மாம்ச இஸ்ரவேல் ஜனங்களே மூத்தவங்க, ஆவிக்குரிய இஸ்ரவேல் சபையார் அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க தான் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு இங்க தெளிவுபடுத்துகிறது அப்படிங்கிறத நாம இங்க தெளிவா நாம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த இருவரையும் சேர்த்துதான் இப்போ அந்த மாம்ச இஸ்ரவேல் சபையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் சபை, இந்த ரெண்டு சபையும் சேர்த்துதான் அந்த ஆதியாகமம் 3:15
3:15 கிறிஸ்துவையும் சபையும் குறித்து அந்த இடத்துல ஒரு திட்டம் போடுறாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல 2 பேருமே அங்க இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா யார் முன்னாடி வந்தவங்க யார் பின்னாடி வந்தவங்கிறத அந்த இடத்துல அவர் என்ன பண்ணல, தீர்மானிக்கல. அதுக்கு பிற்பாடுதான் அவர் அந்த திட்டத்துக்கு பிற்பாடுதான் தீர்மானிக்கிறாரு. அந்த தீர்மானத்தின்படி நாம பார்த்த வசனங்கள்படி யார் தான் முதல்ல வராங்க அப்படின்னா, மாம்ச இஸ்ரவேலர் தான் முதல்ல வராங்க. ஆவிக்குரிய இஸ்ரவேலர் பின்னாடி தான் வராங்க அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். இத்தோட இந்த பாடம் முடிவடைகிறது. இந்த பாடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருக்குமானா நீங்க எந்த நேரம் வேணா எங்ககிட்ட போன் பண்ணி நீங்க கேட்கலாம், பேசலாம். நாங்க எப்பொழுதும் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.